நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா போ. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? இங்க பாரு, ஜெயிக்கிறது நிச்சயம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என்ன சொன்ன? என்னைய தான் நீ கை காட்டி சொன்ன. டேப்பா போறதும் போற, இந்த வண்டியை கொஞ்சம் சர்வீஸ் பண்ணிட்டு வாய். இது வண்டியாடா? டேய் பரமா, படிடா, ஒழுங்கா படிடா. கொளுத்தி எடுக்கிறேன் பாருங்க உங்களை. சேட்டை பண்ணிட்டு அலையிறியெல்லாம். அந்த அச்சம் எவ்வளவு காலம் உங்களிடம் இருக்கிறதோ அவ்வளவு காலமும் ஆளுகிறான் என்று பொருள். என்ன பாக்குற? இது நானே செஞ்ச கை துப்பாக்கி, ஹேண்ட்மேட். நல்லா இருக்கா? நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு இனிமே நீ கதை சொல்றாருன்னா என்கிட்ட சொல்றா. நல்லா இருந்தா 4 பேர்த்த வசூல் பண்ணி ஊருக்குள்ள நாடகம் போடுவோம். அதை விட்டு படம் எடுக்க போறேன், பிரிண்ட் போட போறேங்கிற வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற ஆகி போகும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி, வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சரி சாமி, நீங்க போங்க. உங்களுக்கு புரியுது, உங்க பிள்ளையாட புரியல. சொல்லி வை. ஐயே, நான் ஒரு லவ்லியாக்கு. டேய், யாரா என்ன கூப்பிட்டுவேன்? இவன் தான்டா. டேய், எவனா இருந்தா எனக்குடா. படத்துக்கு போய் கூப்பிடுறான். என்ன ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? இந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன தெரியலையப்பா. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன? சங்குதான். யாருக்கு? உங்களுக்கு. இந்த மெட்ராஸ் பாபாவோட பவுண்டரி. இங்க பாப் போட்டாலே வெடிக்காது, தெரியுமா? என்ன பண்ண போறோம் பார்ட்னர்? பத்த வச்சு பறக்க விட போறோம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாகடிப்போமே. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. ஊரே வரப்போதுடா போடுறதுக்கு. எல்லாம் சாமா வச்சுக்கிறீங்களா? பயப்படுறியா குமாரு? இன்னைக்கு ஓஹோன்னு வியாபாரம் நடக்கணுமப்பா. ஏண்டா இது நியாயமா? கடையை திறக்கும் போது பட்டையா நாமத்து போட்டு வந்து நிக்கிறிய. இந்த கடை விளங்குறதா? போடா அண்ணா. கொல்லணும் நினைச்சா பட்டன் கொல்லணும். சும்மா பேசிட்டே இருக்க கூடாது. உங்ககிட்ட உண்டான கெட்ட பழக்கம் இதுதான் ஐயா. கரெக்டா லாக்கர்ல மாட்டி விட்டுட்டு எஸ்கேப் ஆகிடுவீங்க ஐயா. அண்ணா தம்பிங்கிற கதையை போற தம்பிங்கிட்ட சொல்லி அடுத்த செட்டர் உருவாக்கிடுறேன். நீ உள்ள போ, அண்ணன் வெளியே இருந்து இதை காப்பாத்தணுமா இல்லையா? அப்புறம் பேக் அடிச்சிட்டான் பாத்தியா? நான் தான் சொன்னல பேக் அடிச்சிரேன். பேக் அடிச்சிட்டான் பாரு. சந்துல எவன் வேணா 6 அடிக்கலாம், ஸ்டேடியம்ல 6 அடிக்க ஒரு கெத்து வேணும்டா. ஏறி மிதிச்சனவே ஏரியா வாங்குறது இல்ல, மூச்சை கூட வாங்க முடியாது. அன்னைக்கு ஐஸ்கிரீம் பார்லர்ல இன்னொன்னு, அடுத்து நடு ரோட்ல மழையில சிறப்பான சம்பவம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல ஒண்ணு, தியேட்டர்ல ஒண்ணு. தம்பி போதும் தம்பி. டென்ஷனா இருக்கு. பீடி இருக்கா?
இப்படிதான் அங்கதான் இருப்பு நாடும் பிடிச்சின்னா உனக்கு சாவு நிச்சயம். நாங்க மொத்தம் 20 பேரு, நீ வத்த ஆளு அடிக்கிறதுக்குன்னு ஒரு பிளான் இருக்கணும். தமாசு தமாசு அடிக்கிறதாண்ட பிளானு. இந்த தியாகியை கொண்டு போங்கடா. நக்கலை பாருங்க, நக்கல் பண்றியா? இன்னொரு பேச கூடாது என்ன? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா வாஸ்கல்? இதை என்னத்தோட வீட்டு பக்கம் வந்துடாத, கந்தலாயிரம் மணி ஆகும். யாருடா செல்லம் நீ? ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? உண்மைதான் நம்புறேன். போட்டு விட்டா ஜச்சம்மா கடையை காலி பண்ண போகுது. ஜோலி முடிஞ்சு போயிட்டு வா. வர்றதுக்குள்ள ஜாமான் தட்டலாம் வேலை நிறுத்தி வைக்கிறேன். நானும் ஊருக்கு போய் ரொம்ப நாளாகி போச்சு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். என்ன தங்கம் சௌக்கியமா? ஒட்டம் சத்திரம் விநாயகம். टाइगर का வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.